ஹை காய்ஸ், இனி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன். அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இவர் தெரியாமல் நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை படிக்க போகிறீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். அதனால் ஃபஸ்ட்டு நான் இவரை பற்றி சொல்லிக்கிறேன். இவரை பற்றி சொல்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஸோ அதனால் ஓகேங்களா, லெட்ஸ் லிசன் அபவுட் உட்ரோ வில்சன். we will go to the topic. And ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பர்த் பார்த்தீங்கன்னா 1856 பிறந்திருக்காரு. அவருடைய டெத் பார்த்தீங்கன்னா 1924 இருந்திருக்காரு. ஓகேங்களா, இறந்துட்டார். அண்ட் அமெரிக்காவில் தான் இவருடைய நேட்டிவ். ஓகேங்களா. தென் வந்து இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 28வது பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கான்னு. பட் பிஃபோர் த பிரசிடெண்ட் பொசிஷனுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார்னா ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. இதுக்கு நடுவில் ஒரு கவர்னராக இருந்திருக்காரு. அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவர் ப்ரொஃபஸராக ஆகுறாரு ஒரு இதில், ஒரு காலேஜில். ஓகேங்களா, யூனிவர்சிட்டியில். ஓகேங்க, வர சொல்கிறேன்னு. எஜுகேஷன் அண்டு கரியரை பார்க்கலாம். கரியர் ஸ்டார்டிங். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு. பிஹெச்டி முடிச்சுட்டு அண்ட் யூனிவர்சிட்டி பிரைஸ்டன் யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. பிரசிடெண்ட் மீன்ஸ் நம்ம ஊரில் குடியரசுத் தலைவர்லாம் இல்லை. தட் மீன்ஸ் அந்த யூனிவர்சிட்டியோட தலைவர். ஓகேங்களா, ஹெட்டு அப்போ இருந்திருக்காரு. தென் வந்து கவர்னர் ஆஃப் நியூ ஜெர்சி அப்படின்ற இதுக்கு, மாநிலத்துக்கு வந்து நம்ம ஊரில் எப்படி தமிழ்நாட்டுக்கு சிஎம் இருக்கிறாரோ அதே மாதிரி அவங்க அமெரிக்காவில் வந்து நியூ ஜெர்சின்றது ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கவர்னராக இருந்தது பிறகு தான் அவர் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஓகேங்களா.